நான் உங்களுடன். நமது தமிழ்நாட்டின் வளர்ச்சி அதிகபட்சம் திராவிட கட்சிகளால் தான் நடந்துள்ளது. இப்பொழுதும் நமது முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்களால் மிக சிறப்பாக மக்களின் கஷ்டத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவித்தொகை, கல்வி, தொழில் வளம், கட்டமைப்பு, விளையாட்டு, முக்கியமாக திராவிட கொள்கை, எல்லோருக்கும் எல்லாம், சமூக நீதி ஆட்சி, இதை பொறுத்து கொள்ளாத ஒரு கூட்டம் தினம் தினம் வன்மம், இதுதான் இவர்களது வேலை. இவர்கள் செய்யும் வேலை எதுவும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. 5 வருடம் முடிந்து தேர்தலும் வந்துவிட்டது. இந்த சனாதன பாசிச கூட்டம் கண் விழித்து பார்த்தால் இவர்கள் மக்களிடம் இருந்து வெகு தூரத்தில் இருப்பது தெரிந்தது. விடுவார்களா? திமுக காங்கிரஸ் கூட்டணி, வடக்கில் இருந்து வந்த காங்கிரஸ் பிரதிநிதி, இங்குள்ள ஓரிருவர், இவர்கள் ஏற்படுத்திய தேவையில்லாத, கொள்கை இல்லாத பிரச்சனை. இதை வைத்து பாசிச கூட்டம் திமுகவை உரசி பார்த்தது. கடைசியில் தலைவர் ப. சிதம்பரம் அவர்கள் அன்னை சோனியாவின் ஆலோசனைப்படி தமிழக தலைவர் செல்வப்பெருந்தகை இவர்களாலும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மதவாத பிஜேபியின் எதிர்ப்பு, மத்தியில் காங்கிரஸ் பிரதமர் என்ற கொள்கையாலும் இந்த கூட்டணி அமைந்து எதிரிகள் வாயை அடைத்தார்கள். காங்கிரஸில் சில சனாதன புல்லுருவிகளால் தமிழ்நாடுக்கு தலைவர் ராகுல் மேல், அவர் மேல் கொண்ட அன்பும், ஒரு சகோதரர் போல் நினைத்த நம் தமிழக மக்களின் எண்ணத்தை கெடுத்து குட்டியச்சுவர் ஆக்கிவிட்டதுதான் மிச்சம். தமிழக மக்கள் அனைத்தும் அறிவார்கள். நன்றி, வணக்கம்.